சற்று முன் திமுகவில் இணைந்தார் ராஜேந்திர பாலாஜி. ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவியால் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விருதுநகரில் நடைபெற்ற பொதுக்கூட்ட நிகழ்ச்சியின் போது நிர்வாகி ஒருவர் மாபா பாண்டியராஜனுக்கு மேடையில் சால்வை அணிவித்ததால் கோபத்தில் ராஜேந்திர பாலாஜி அவரை கன்னத்தில் அறைந்துவிட்டார். இது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறிய நிலையில் அவரை குறுநில மல்லர் என்று பாண்டியராஜன் விமர்சித்திருந்தார். இதற்கு அவர் ராஜேந்திர பாலாஜி பதிலடி கொடுத்தது மிகவும் பெரிய சர்ச்சையையும் குழப்பத்தையுமே ஏற்படுத்திவிட்டது. ஏனென்றால் இது பற்றி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், நான் மாவட்ட செயலாளராக இருக்கும்போது பாண்டியராஜனுக்கு மட்டும் சால்வை அணிவித்தால் சும்மா விடுவேனா? அவருக்கு சால்வை அணிவித்ததால் தான் அந்த நிர்வாகியின் கன்னத்தில் அறைந்தேன். நீ செய்வதை சும்மா பார்த்து கொண்டே இருக்க நான் ஒன்றும் கிறுக்கனா அல்லது லூசுப்பேலோ கிடையாது என்று அவர் நினைத்து பேசினார். மேலும் கட்சியை காட்டி கொடுத்தவர் தான் பாண்டியராஜன். எனக்கு ஒரு தனி வரலாறு இருக்கும் நிலையில் உனக்கு என்ன வரலாறு இருக்கிறது? அதிமுகவில் நான் ஒரு குறுநில மன்னர் தான். எனக்கு பின்னால் உள்ள அதிமுக தொண்டர்கள் வாள் ஏந்திய படை வீரர்கள் என்றே நான் சொல்வேன். ஏனென்றால் என்னை பற்றி பேச வேண்டுமென்றால் விருதுநகரில் பேச வேண்டும். எவர் அதில் எதற்காக என்னைக்கு போய் பேசுகிறார்? விருதுநகர் மாவட்ட அதிமுகவில் என்னை மீறி யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ளேயும் வெளியேயும் குளிபறிக்கும் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று பேசியது பெரும் சர்ச்சைக்கு உள்ளானது. அந்த வகையில் சமீபத்தில் கூட எடப்பாடி பழனிசாமியை மாபா பாண்டியராஜன் அவருடைய இல்லத்தில் சென்று நேரில் சந்தித்துள்ளார். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்திற்கு நேரில் சென்ற அவர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த நிலையில் சுமார் 10 நிமிடங்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். மேலும் ராஜேந்திர பாலாஜி அவருக்கு மிரட்டல் விடுக்கும் விதமாக கடுமையான வார்த்தைகளால் விமர்சித்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியை பாண்டியராஜன் சந்தித்தது அதிமுகவில் பெரும் சலசலப்பையை ஏற்படுத்தியிருந்தது. அந்த வகையில் பார்த்தால் எடப்பாடி பழனிசாமியின் மீது பாண்டியராஜனுக்கு மிகப்பெரிய மரியாதையும் மதிப்பும் இருந்துள்ள சூழ்நிலையில் ராஜேந்திர பாலாஜியின் இந்த கோபம் பெரும் சர்ச்சையை உருவாக்காது என்று அதிமுக வட்டாரங்களிலும் தகவல்கள் பரவி வருகிறது. இந்த சூழ்நிலையில்தான் எடப்பாடியின் ஆதரவு முழுக்க முழுக்க மாபா பாண்டியராஜனுக்கு இருந்ததால் மிகுந்த மன வருத்தத்தில் இருந்த ராஜேந்திர பாலாஜி அதிமுகவே இனிமேல் வேண்டாம் என்று முடிவெடுத்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. குறிப்பாக மாபா பாண்டியராஜனுக்கும் இவருக்கும் இடையேயான மோதல் இன்னும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறதாம். இந்த சூழலில் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் எடப்பாடி நடந்து கொண்டது ராஜேந்திர பாலாஜிக்கு சுத்தமாக பிடிக்கவில்லையாம். இதன் காரணத்தினால் விரைவில் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்துவிடலாம் என்ற முடிவை எடுத்துவிட்டதாக ராஜேந்திர பாலாஜியின் நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது அதிமுக தலைமையான எடப்பாடியையே பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்றே சொல்லலாம்.